அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இப்ப நம்ம ஆடி மாசத்துல இருக்கோம். ஆடி மாசத்துல ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஆடி கிருத்திகையாக இருக்கட்டும், ஆடி அமாவாசையா இருக்கட்டும், ஆடி வெள்ளி, இதெல்லாமே. அதே மாதிரி ஆடி பௌர்ணமிக்கும் ஒரு விசேஷமான நாள் இருக்கு. என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பர்டிகுலர் ஆடி வெள்ளி அன்னைக்கு ஒவ்வொரு கோவிலையும் கூழ் ஊத்துறது வழக்கமான ஒரு விஷயம். ஸோ ஆடி பௌர்ணமிக்கு ஒரு முக்கியமான கோவில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா அழகர் கோவில். அப்படி என்ன நம்ம விசேஷம் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த ஆடி பௌர்ணமிக்குள்ள அதுலேயும் குறிப்பா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 18ஆம் படி கருப்பசாமி எவ்வளோ முக்கியமானவர். இப்ப கருப்பசாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டாருமே சிலைகள் இருக்கு. ஒரு கையில அருவாள் வச்சுக்கிட்டு முறுக்கு மீசையோட தான் ஊர் எல்லைகள்ல சிலைகள் அமைந்திருக்கும். ஆனா இப்போ இந்த கள்ளழகர் கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு வெளியே தான் இது அமைந்திருக்கு. ஒரு கதவு மட்டும்தான். அந்த கதவு மட்டும்தான் அந்த 18ஆம் படி கருப்பசாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த மக்கள் எல்லாருமே கும்பிடுறாங்க. இந்த 18 பேருமே அந்த சிலையை திருட வராங்க. திருட வரும்போது யாரு கண்ணுக்கும் புலப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கண்ணுல ஒரு கருப்பு மை இட்டுக்கிறாங்க. அந்த கருப்பு மை இடும்போது யாரு கண்ணுக்குமே அவங்க தெரிய மாட்டாங்க. இது கருப்பசாமி அந்த கள்ளழகர் சிலையை பார்க்கும்போது கருப்பசாமி கள்ளழகர் மேல ஒரு காதல் வந்துடுது. என்னடா இவ்வளவு அழகா இருக்கிறாரு, இந்த சிலை எப்படி நம்ம திருடி எடுத்துட்டு போறது? அந்த கதவு ஏன் ஆடி பௌர்ணமிக்கு மட்டும் திறக்குது? சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வணக்கம் பிரியா. வணக்கம் பிரீத்தி. இப்ப நம்ம ஆடி மாசத்துல இருக்கோம். ஆடி மாசத்துல ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஆடி கிருத்திகையாக இருக்கட்டும், ஆடி அமாவாசையா இருக்கட்டும், ஆடி வெள்ளி, இதெல்லாமே. அதே மாதிரி ஆடி பௌர்ணமிக்கும் ஒரு விசேஷமான நாள் இருக்கு. என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக. ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. இப்ப நம்ம இந்த ஆடி மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அம்மன் ரொம்ப ஸ்பெஷலான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அம்மன்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உக்ரமானவங்க அப்படிங்கிறது. நம்ம காளி தேவி ஆகட்டும், ஸோ காமாட்சி அம்மன் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா அம்மன்களுமே பார்த்தீங்கன்னா உக்ரமான தெய்வங்களாக இருக்காங்க. மாரியம்மன். ஸோ இந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பர்டிகுலர் ஆடி வெள்ளி அன்னைக்கு ஒவ்வொரு கோவிலையும் கூழ் ஊத்துறது வழக்கமான ஒரு விஷயம். ஸோ என்ன காரணம் இந்த ஆடி வெள்ளி அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல சிறப்பம்சமா நம்ம பார்க்கறது ஆடி பௌர்ணமி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது. ஸோ ஆடி பௌர்ணமிக்கு ஒரு முக்கியமான கோவில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. நம்ம மதுரையில பார்த்தீங்கன்னா அழகர் கோவில். ஸோ அழகர் கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான காடுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சொல்றாங்க. சரி, அப்படி என்ன நம்ம விசேஷம் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த ஆடி பௌர்ணமிக்குள்ள அதுலேயும் குறிப்பா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 18ஆம் படி கருப்பசாமி எவ்வளோ முக்கியமானவர், அவர் எவ்வளோ உக்ரமானவர் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆடி பௌர்ணமிக்கும் 18ஆம் படி கருப்பசாமிக்கும் என்ன விசேஷம், என்ன தொடர்பு அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 18ஆம் படி கருப்பசாமியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அந்த விஷயத்தை பத்தி சொல்ல முடியுமா? இப்போ 18ஆம் படி கருப்பசாமி அப்படின்னு சொல்லும் போது இப்ப கருப்பசாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டாருமே சிலைகள் இருக்கு. ஒரு கையில அருவாள் வச்சுக்கிட்டு முறுக்கு மீசையோட தான் ஊர் எல்லைகள்ல சிலைகள் அமைந்திருக்கும். ஆனா இப்போ இந்த கள்ளழகர் கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு வெளியே தான் இது அமைந்திருக்கு. ஒரு கதவு மட்டும்தான். இதற்கு உருவமோ வேற எதுவுமே கிடையாது. அந்த கதவு மட்டும்தான் அந்த 18ஆம் படி கருப்பசாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த மக்கள் எல்லாருமே கும்பிடுறாங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கள்ளழகரும் கருப்பசாமி எப்படி இணைந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய வரலாறு, நாட்டார் கதை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கள்ளழகர் ரொம்பவே பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கிறாரு. 2.5 அடி அளவுல ஒரு சிலை, தங்க சிலை, அபரஞ்சி அப்படின்ற ஒரு தங்கத்தால் ஆன சிலை அந்த கோவில்ல வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த கோவிலுக்கு பார்க்க வந்த மலையாள மன்னன் அந்த சிலை ரொம்பவே ஆசைப்பட்டு இந்த சிலை நான் எப்படியாச்சும் திருடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா சுத்தி முத்தி நிறைய பேரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கள்ளழகர் சிலை இருக்கிறதுனால அவரோட மலையாள தேசத்துக்கே திரும்ப போய் ஒரு 18
பேரை வந்து அனுப்புறாரு. ம். அந்த 18 பேருக்குடைய மலையாள தேசத்து காவல் தெய்வமான கருப்பசாமியுமே கூட அனுப்புறாரு. ஓகே. இந்த 18 பேருமே வந்து அந்த சிலையை வந்து திருட வந்து வராங்க. திருட வரும்போது யார் கண்ணுக்கும் புலப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கண்ணுல வந்து ஒரு கருப்பு மை வந்து இட்டுக்கிறாங்க. அந்த கருப்பு மை இடும்போது யாரு கண்ணுக்குமே அவங்க வந்து தெரிய மாட்டாங்க. இது வந்து கருப்பசாமி அந்த கள்ளழகர் சிலையை பார்க்கும்போது கருப்பசாமி கள்ளழகர் மேல ஒரு காதல் வந்துடுது. என்னடா இவ்வளவு அழகா இருக்கிறாரு, இந்த சிலை எப்படி நம்ம திருடி எடுத்துட்டு போறது அப்படின்றதுக்காக அந்த 18 பேரையும் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் அப்போது இருக்கிற பூசாரியோட கனவுல போய் இந்த விஷயத்த வந்து சொல்றாரு. அப்போ அந்த பூசாரி காலையில வந்து மிளகு பொங்கல், ரொம்பவே அதிகமான மிளகு காரமா போட்டு ஓகே. மிளகு பொங்கல் வந்து அங்கங்க வந்து கோவில் வாசல்ல வந்து வைக்கிறாரு. அப்போ இந்த 18 பேரும் அதை சாப்பிடும்போது இந்த மிளகு காரம் தாங்காம தண்ணி வந்து கண்ணுல இருக்கிற மை வந்து அழிஞ்சிருது. ஓகே. அப்போ அவங்க வந்து எல்லா கூட்டத்திலயும் தென்பட்டு இந்த 18 பேரையும் வந்து பிடிக்கிறாங்க. ம். இந்த 18 பேரையும் வந்து பிடிச்சி கொல்லப்பட்டதுனாலதான் வந்து இந்த 18ஆம் படி கருப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ கருப்பசாமி என்ன சொல்றாரு, நான் வந்து கள்ளழகருக்கு காவலா இந்த கோவிலுக்கு வெளியவே வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே கள்ளழகருக்கு காவலா கருப்பசாமி வந்து கோவிலுக்கு வெளியே இருக்கிறார். ஆமா, இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 18 பேரையுமே வந்து அந்த கதவுக்கு பின்னாடி தான் வந்து புதைச்சிருக்கிறாங்க. 18 படிகளுக்கு அப்படியே வந்து வரிசையாக வந்து புதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ஏன் அந்த கதவு வந்து மூடியே இருக்கு, அந்த கதவு ஏன் ஆடி பௌர்ணமிக்கு மட்டும் திறக்குது, சரி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 2 தடவை மட்டும்தான் அந்த கருப்பசுவாமியோடைய கோவில் வந்து கதவு திறக்கும். இது என்ன காரணம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்திரை திருவிழா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அழகர் ஆற்றுல இறங்குற வைபோகம் வந்து நடக்கும். கள்ளழகர் வந்து ஆற்றில் இறங்குற வைபோகம் அன்னைக்கு இந்த 18ஆம் படி கருப்பசுவாமியோடைய கோவில் கதவு வந்து திறக்கும். ஸோ அடுத்ததாக ஆடி பௌர்ணமி அன்று மட்டும்தான் இந்த கருப்பசுவாமி கோவிலுடைய கதவு திறக்கும். ஸோ இந்த 2 நாளும் ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கள்ளழகர் வந்து நல்ல அலங்காரத்தோட வந்து அங்கேருந்து கிளம்பி வருவார். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப வந்து தன்னுடைய தங்கையோட கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் வந்து போய் மலையில் வந்து சேர்ந்துருவார். ஸோ அப்படி அவருடைய நகைகள் இருக்கு இல்லையா, ஸோ அவர் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே பத்திரமாக போதா, திரும்பவும் வரும்போது அதே நகைகள் வந்து பத்திரமாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் படி கருப்பசுவாமியாக இருக்கிறார். சரி, ஆடி பௌர்ணமி. ஸோ அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனாலே உக்ரமான தெய்வங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கருப்பசுவாமியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உக்ரமாக இருப்பார். ஸோ அவருடைய பார்வை வந்து நம்மளால் தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு உக்ரமானவர். ஸோ அவருடைய கண்கள் வந்து நம்ம டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலேயே தான் மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுடைய கதவுகள் வந்து போட்டியே இருக்கும். ஏன்னா ரொம்ப உக்ரமாகவே இருப்பார் அவர். ஸோ ஒரு காவலாளி எப்படி இருப்பாங்க, ஒரு உக்ரமான ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கருப்பசுவாமியும் வந்து அங்கே இருக்கிறாரு. ஸோ அதனால யாரும் பக்தர்கள் யாரும் அவரை வந்து நேரடியாக தரிசிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோயிலுடைய கதவு மூடி வச்சிருக்கிறாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சித்தர்கள் வந்து அந்த நாட்களில் வந்து தான் தவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக அந்த மாதிரியான ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்திரனுடைய தரிசனம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போது வந்து இந்த மாந்திரிக சக்தி ஆகட்டும் இல்லை தீய சக்திகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடும். அப்போ இதை எல்லாமே வந்து தடுக்கிறதுக்காக தான் அம்மன்கள் வந்து ரொம்ப உக்ரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷம். இதே இதுதான் கருப்பசுவாமி அவர்களுக்கும் வந்து நடக்கும். ஸோ தீய சக்திகள், தீய மாதிரியான விஷயங்கள், மாந்திரிக சக்திகள், இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அதை அழிக்கிறதுக்காக ரொம்ப உக்ரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே இது இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஸோ நிறைய பக்தர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஆபத்துகள் வந்து இது பண்ணியிருப்பாங்க. யாராவது நமக்கு வந்து செய்வினை வச்சுருக்காங்க, செய்வினை பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வந்து போய் கருப்பசுவாமி கோவில் வாசலில் வந்து தீபங்கள் ஏற்றி அர்ச்சனைகள் பண்ணி ஆர்த்தி எடுத்து இந்த மாதிரியான விசேஷங்கள் வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் அவங்க சந்திச்சாங்களோ அந்த பிரச்சனைகளுடைய தடை அனைத்தும் வந்து விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு யாராவது வந்து மாந்திரிக ரீதியாக நிறைய ஆபத்துகள் வந்து நமக்கு இருக்குது, நம்ம ரொம்ப தப்பான விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 18ஆம் படி கருப்பசுவாமிக்கு வந்து அவ்வளோ சக்திகள் இருக்குது.
ஆமா, நிச்சயமா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்திருக்கிற இந்த நேரம் 18ஆம் படி கருப்பசாமி வந்து கதவை திறந்து இந்நேரம் வந்து மூடப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த பௌர்ணமி வந்து நேரம் வந்து முடிஞ்சிருக்கும். இப்ப வந்து கருப்பசாமியோட அந்த கதவு வந்து மூடப்பட்டிருக்கு. அதாவது கோவிலோட முதல் வாசலே வந்து இந்த கதவு தான். இப்போ இதன் பிறகுதான் வந்து கருப்பசாமி கதவு மூடப்பட்டிருந்தால வேற ஒரு வாசல் வந்து அமைக்கிறாங்க. அந்த வாசல் தான் இப்ப வந்து புழக்கத்துல இருக்கிற ஒரு வாசல். இப்போ 1608க்கு முன்னாடி வரைக்கும் இந்த கதவு வந்து திறந்துதான் இருந்தது. அப்போ வந்து கருப்பசாமி இல்ல. இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் வந்து இந்த கருப்பசாமி திருடர்கள் இந்த 18 பேர் வந்து அப்போ அவங்களை கொல்லப்பட்டு வந்து இந்த 18 பேர் வந்து புதைச்சிருந்தாங்க. அதனால வந்து தீய சக்தி வந்து நிறைய பரவும். அதனால மக்கள் பயந்து போனதுனாலதான் அந்த கதவு வந்து இப்போ வரைக்குமே மூடப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாட்கள், தீய சக்தி வந்து நிறையவே வந்து அண்டக்கூடிய நாட்கள் அப்படின்றதுனால அந்த நாட்களை மட்டும்தான் இந்த கதவு வந்து திறந்து மக்கள் பார்வைக்கு இருக்கு. ஆனா அப்ப கூட அந்த கதவு வந்து திறக்கலாம் படாது. கதவு வந்து மூடியதான் இருக்கும். அந்த மூடின கதவுக்கு மட்டும்தான் இவங்க மஞ்சளோ குங்குமமோ விளக்கெல்லாம் ஏத்தி வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அந்த வழியில வந்து இது வரைக்குமே யாருமே போனது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த நகைகள் அணிந்து போவோம், கள்ளழகர் நகைகள் அணிந்து ஊர்வலம் வரும்போது நகைகள் வந்து இவ்வளவு நகைகள் தான் போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசத்தி காமிப்பாங்க. அதுக்கு காரணமும் கூட வந்து இந்த சில திருடு போடுறதுனால கருப்பசாமி பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொன்னதுனாலதான் இப்போ வரைக்கும் நகை வந்து இவ்வளவு நகை போட்டு போயிருக்காங்க அப்படின்னு படிச்சு காமிக்கிறாங்க. கருப்பசாமி வந்து பாத்துப்பாரு அப்படின்றதுக்காக. ஓகே, சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரி ஆடி பௌர்ணமி வந்து நம்ம நிறைய விசேஷங்கள் சொல்லியிருந்தோம். நம்மளோட மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதாகட்டும், மாந்திரிக ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்க்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எடுத்துக்காட்டாக நான் சில விஷயங்கள் சொல்றேன். அதாவது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து தவம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி தபசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுவும் அன்னைக்கு தான். ஸோ ஆடி தபசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தபசு அப்படிங்கிறது தவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். ஸோ அதாவது நம்ம வந்து கைகளை இப்படி வச்சு தியானம் பண்ணி உட்கார்றது தான் ஒரு தவ நிலை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிறைய சித்தர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்சம் அடைகிறதுக்கான ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்மாக்கள் வந்து நம்மளை தொடர்ந்து வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதுக்கான முக்கியமான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா கர்மா தான். ஸோ அந்த கர்மாவை வந்து கழிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லா விஷயங்களும் வந்து வாழ்க்கையில பிரச்சனைகளை தாண்டி வந்து போயிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது சித்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாக்களை நீக்கிறதுக்கு இந்த ஆடி பௌர்ணமியை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ எல்லாருமே நம்ம மனித பிறவியாக இருக்கிறவங்க சித்தர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஸோ மோட்சம் வந்து நமக்கு என்னைக்கு கிடைக்கும், ஸோ நமக்கு என்னைக்கு வந்து அந்த மோட்சம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் தவம் பண்ணீங்க அப்படின்னா முக்கியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் யார் இதை வந்து இந்த ஆடி தபசு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பக்தரான திருமலை இசை ஆழ்வார். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி தபசு அன்னைக்கு தவம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டினத்தார், ஸோ இவரும் ஒரு மிகப்பெரிய முக்கிய சித்தரும் கூட. ஸோ அவருமே வந்து இந்த நாட்களில் வந்து தவம் பண்ணி முக்தி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கிறாரு சிவபக்தரான திருநாவுக்கரசர். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி தபசு அன்னைக்கு தியானம் பண்ணி மோட்சம் பெற்றிருக்கிறாரு. ஸோ இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபரிமலை தெரியும்ல, கார்த்திகை மாதம் வந்து நடை திறப்பாங்க. மாலை போட்டிருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கு போவாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து சபரிமலை தேவஸ்தானம் வந்து ஒரு குடும்பத்தை பர்டிகுலர் ஒரு குடும்பத்தார்கிட்ட மட்டும்தான் அந்த கீ வந்து இருக்கும். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த 18ஆம் படி கருப்பு சுவாமியோடைய அவங்களுடைய வம்சாவளிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட மட்டும்தான் இந்த கீ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் 3 நாட்கள் வந்து விரதம் இருந்து, ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு சில ப்ராப்பரான பூஜைகள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பூஜைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி விரதம் இருந்து ஸோ இந்த கதவு வந்து திறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்போ இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலை நாயக்கர் மன்னர் இருக்கார் இல்லையா, ஸோ அப்போ இருந்தே இந்த விசேஷம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சாவி பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வரைக்குமே கள்ளழகர் கோவில் பூட்டப்பட்டு சாவி வந்து கருப்பசாமி கிட்ட தான் வந்து வைக்கப்படுது. ஏன்னா கருப்பசாமி தான் வந்து பாதுகாக்கிறாரு அப்படின்றதுக்காக. கள்ளழகர் கோவிலோட அர்த்த ஜாம பூஜை அந்த பிரசாதம் தான் வந்து இப்ப வரைக்குமே வந்து கருப்பசாமிக்கு வந்து படைக்கப்படுது. ஏன்னா தினமுமே அந்த கதை வந்து பூட்டப்பட்டு தான் இருக்கு. இப்ப வரைக்குமே யாருமே வந்து
அந்த கதை வழியா திருமாலுடைய வாகனம் கூட போகாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த 18ஆம் படி கருப்பு இந்த ஆடி பௌர்ணமி எனக்கு திறக்கப்படும் போது சக்கரத்தாழ்வார் மட்டும் போய் கருப்புசாமி வந்து பாப்பாரு. ஏன் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் திருமாலுடைய போர்க்கருவி, அவரை வந்து எதுவும் எந்த தீய சக்தியுமே வந்து அண்ட முடியாது. அப்படின்றதுனால சக்கரத்தாழ்வார் தான் போய் முதல்ல போய் கருப்புசாமி வந்து இந்த 18ஆம் படி கருப்புசாமி கோவில் திறக்கும் போது முதல்ல அவர் தான் போய் பாக்குறாரு. ஓகே, ஸோ ரொம்ப சிறப்பான விசேஷம் கூட. ஸோ இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகையில் அழகர் வந்து ஆற்றுல இறங்கும் போது என்ன பட்டு வந்து அவர் உடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விசேஷமாக இருக்கு. அவர் வந்து பச்சை பட்டு உடுத்துறாரா, வெண்ணிற பட்டு உடுத்துறாரா, சிவப்பு நிற பட்டு உடுத்துறாரா, ஸோ என்ன மாதிரியான பட்டு வந்து அவர் அணிவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பச்சை பட்டு உடுத்திட்டு வரணும் அப்படின்னு தான். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மண் வந்து செல்வம், பசுமை நிறைந்த, விவசாயம் நிறைந்த, மழை வேண்டி செல்வ செழிப்பாக வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பச்சைப்பட்டு வந்து உடுத்திட்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பச்சைப்பட்டு உடுத்திட்டு வந்தாங்கன்னா அந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து வளமும் செல்வமும் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் முக்கியமான விசேஷம் 18ஆம் படி கருப்பசுவாமி கோவிலில் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மழை வேண்டியும் சிறப்பு பூஜைகள் வந்து நடக்கும். ஸோ இப்போ எங்கள் ஊரில் வந்து மழை தண்ணி இல்லை, எங்கள் ஊரில் வந்து விவசாயம் வந்து செழிப்பாக இல்லை, ஏன்னா மழை தண்ணி இல்லைன்னா விவசாயமும் நடக்காது இல்லையா, மழைக்காகவும் இங்கே வந்து சிறப்பு பூஜைகள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கருப்பசாமி பத்தி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ திருமால் வந்து ஒரு பெருந்தெய்வம், ஆனா கருப்பசாமி ஒரு சிறு தெய்வம். எப்படி திருமாலை வந்து கருப்பசாமி பாதுகாக்கிறாரு அப்படின்ற கேள்வியுமே நமக்கு எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். அப்போ வந்து அந்த பிராமண குலத்தை சேர்ந்தவங்களுக்குமே இந்த கேள்வி வந்து இருந்திருக்கு. அப்போ அவங்க யோசிக்கும் போது இந்த தீய சக்தி இந்த 18 பேரை புதைச்சதுனால இந்த தீய சக்தி வந்து கண்டிப்பா இந்த ஆவியா வந்து இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும், அதனால ஒரு சிறு தெய்வம் மட்டும்தான் இதை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்றதுனாலதான் கருப்பசாமியை வந்து அப்போ காவல் தெய்வமா வந்து போடுறாங்க. அப்போ அங்க பிராமண குலத்தை சார்ந்தவங்களுமே வந்து ஏற்றுக்கக்கூடிய கட்டாயத்துல தான் வந்து தள்ளப்பட்டாங்க. அதனாலதான் திருமாலுக்கும் கருப்பசாமிக்குமே இப்படி ஒரு உறவு வந்து ஏற்பட்டிருக்கு. பொதுவா இந்த 18ஆம் படி கருப்பசுவாமி எல்லைக்கு வெளியே கோவில் கிராமப்புறங்கள் நம்ம அதிகமா வந்து கண்டிப்பாக. ஸோ இங்க வந்து கள்ளழகருக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டா வந்து இவர் இருக்கிறாரு, உருவமே இல்லாம வெறும் கதவு மட்டும் தான் நம்ம இன்ன வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கதவுகளுக்கு போய் தீபாராதனை கட்டுறது, பக்தர்கள் வந்து வணங்கிட்டு போறது, பூ வைக்கிறது, இந்த மாதிரியான விசேஷங்கள் வந்து இப்பவும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கதவை வந்து சாமியாக நினைச்சு வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒரு விசேஷம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்துல இவரை பத்தி பேசுறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமா நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த ஆடி பௌர்ணமிக்கு நிறைய பேருமே போய் கள்ளழகரையும் பார்த்திருப்பாங்க, கருப்பசாமி 18ஆம் படி கருப்பசாமி கோவில் திறப்பையுமே வந்து பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அப்படி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு ஷோல முக்கியமான விசேஷங்களை பத்தி நிறைய பேசலாம். நன்றி பிரீத்தி.